இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 153வது இணையவழி நிகழ்வு. இன்றைய நிகழ்வு கவிச்சோலையில் போருக்கு எதிராக நம்முடைய குரலை பதிவு செய்வதற்கான ஒரு கவியரங்கம். இந்த கவியரங்கம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் போர் எந்த நாடுகளுக்கு இடையாக நடந்தாலும், எந்த நாடுகளுக்கு எதிராக நடந்தாலும், இந்த போர் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு, இந்த இயற்கைக்கு, இந்த உலகிற்கு எதிரான போர் என்றுதான் சொல்ல வேண்டும். நமது ஐயா செந்தில் அவர்கள் ஒரு கவிதை வடிவில் எழுதியிருந்தார்கள். அதாவது, எங்கோ நடக்கும் ஒரு யுத்தத்தின் எதிரொலி என்னுடைய சமையல் அறையில் இப்பொழுது எதிரொலிக்கிறது என்று ஐயா அழகா சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அது எனக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வுக்கு ஒரு கருத்தாக்கமாக எனக்கு கிடைத்ததாக நான் எண்ணுகிறேன். அந்த வகையில் நமது ஐயா செந்தில் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நேற்று வரை 2 நாடுகள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. அந்த போரின் காட்சிகளை தொலைக்காட்சியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு வான வேடிக்கை போல் நாம் ரசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று அதனுடைய பாதிப்பு நம்முடைய வீடுகளுக்கு வந்துவிட்டது, நம்முடைய சமையலறைக்குள் வந்துவிட்டது. நாளை என்ன செய்ய வேண்டும்? இந்த சமையல் எரிவாயு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எப்படி செல்லுமோ என்ற ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த போருக்கு எதிராக நம்முடைய குரலை நாம் எழுப்ப வேண்டும். அதற்கான முயற்சிதான் இந்த கவியரங்கம். வாருங்கள், கவியரங்கத்துக்குள் செல்லலாம். முதலில் நமது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் திரு செந்தில்குமார் அவர்களை முன்னுரை வழங்குமாறு அழைக்கிறேன். வாருங்கள். ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களே, உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய மாண்பமை அம்மையார் பாக்கியலட்சுமி அவர்களே, கௌரவ தலைவர் ஐயா இளங்கோவன் அவர்களே, மகளிரணி செயலாளர் ஸ்ரீதேவி அம்மா அவர்களே, துணைத் தலைவர் கல்யாணி ஸ்ரீதர் அவர்களே, பொருளாளர் பத்மநாதன் ஐயா அவர்களே உள்ளிட்ட அனைத்து பேராளுமைகளையும் எளியவன் வணங்கி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 8 திக்கிலும் இருக்கின்ற மக்களின் வாழ்வை பொலிவிழக்கச் செய்து 8 திக்கிலும் இருக்கின்ற மக்களின் வாழ்வை பொலிவிழக்கச் செய்து விடுதி முதல் வீடு வரை அணைத்துவிட்டு தீயை அணைத்துவிட்டு வயிற்றில் எரியவிடும் போர் எக்காலத்தும் எந்நாட்டிலும் எவர்க்கும் வேண்டாம் வேண்டாம் போர். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் ஏதோ கவிதை அரங்கம், பேச்சு மன்றம் என்றில்லாமல் மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை அசைத்து பார்த்த ஈரான் போர் பற்றி பேசாமல் விடுமா என்ன? உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் இருப்பவர்கள் யாவரும் தேகப்பற்றை போலவே தேசப்பற்றையும் நேசிப்பவர்கள், என்பதால் இந்த தலைப்பினை தலைவர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். உலக தமிழ் பண்பாட்டு சங்க தலைவர் ஐயா மரிய டக்ளஸ் அவர்கள் ஒரு இராணுவ அதிகாரி என்பதால் இயல்பை காட்டிலும் கனலை கக்கும் வார்த்தைகள் கொட்டி தீர்க்கும் என் செவிகள் கேட்கும் இந்த நாளில், இந்த இணையத்தில் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் போரால் ஏற்படும் தீமைகளை உணர்ந்தவர், நேரில் கண்டவர், ஆதலால் நம்புகிறேன். தேச வளர்ச்சியை தடுக்கும் போரை துச்சமாய் எண்ணி தூக்கி எறிவோம் என்ற தலைப்பினை இந்த இணையவழி நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். சாமானிய மக்களுக்கு கோபம் வருகிறது போரை எண்ணி, ஒரு இராணுவ அதிகாரிக்கு வராதா என்ன? அவரின் கோபம் கொப்பளித்ததின் விளைவுதான் இந்த தலைப்பு.
இந்த தலைப்பினை இந்த தருணத்தில் வழங்கிய உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர் ஐயா மரிய டக்ளஸ் அவர்களை வணங்கி அவரின் தேசப்பற்றை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். அனைத்து பேராளுமைகளுக்கும் எளியவனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏதோ வார்த்தைகளால் வரிகளை இங்கே உரைக்க யாவரும் வரவில்லை என்றே நான் கருதுகிறேன். காரணம், இது உடலில் ஓடக்கூடிய குருதி வரை பாதித்த நிகழ்ச்சி. அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து உண்ண உணவில்லாமல் படும் பாட்டினை எடுத்துரைக்க வந்திருக்கிறீர்கள். இது வார்த்தைகளாக இருக்காது, அனலாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். உங்கள் மனதில் கனன்று கொண்டிருக்கின்ற அனல் வீசட்டும். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா திரு செந்தில் அவர்கள் மிகவும் அற்புதமாக அனல் தெரிக்க அனல் பறக்க ஒரு அற்புதமான கவிதையோடு இந்த நிகழ்வினை துவங்கி என்னுடைய கரங்களில் அளித்திருக்கின்றார். உண்மைதான், போர் என்பது எத்தனை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் இப்பொழுது தகவல் தொடர்பு அனைத்தும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அதனால் போருக்கு தான் நாம் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, போர் வீரனாக தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. போரின் காட்சிகளை இப்பொழுது நம்முடைய கைபேசியின் வழியாகவே எளிதில் பார்க்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள், தொலைத்தொடர்பு வசதிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் உண்மையில் இந்திய இராணுவத்தின் ஆராய்ச்சி பகுதியில் தான் நாங்கள் எல்லாம் பணிபுரிந்தோம் என்றாலும் போரினை வேண்டாம் என்றுதான் நாங்களும் சொல்வோம். நமது முப்படையை சேர்ந்தவர்களும் சொல்வார்கள், அனைவரும் சொல்வார்கள். பிறகே நமக்கு படை, இத்தனை ஆயுதம் எதற்கு, இத்தனை படை வீரர்கள் எதற்கு என்று சொன்னால் போரை வேண்டாம் என்றும் சொல்வதற்காகத்தான் இந்த போர் வசதிகளை நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது ஒரு இந்த போர் ஏற்பாடுகள், போர் வசதிகள், போருடைய தளவாடங்கள் அனைத்தும் நாம் பெற்றிருப்பதற்கான காரணம் என்னவென்றால் நம்முடைய வலிமையை மற்ற நாடுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தெரிந்து கொண்டு வேண்டாம், இவர்கள் நம்மை விட வலியவர்கள் அல்ல, அல்லது நம்மை விட எளியவர்கள் அல்ல என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் உலகிலேயே கிட்டத்தட்ட 2வது தரைப்படை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய இராணுவம் அமைந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் கவியரங்கம் என்பது எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வாக நாம் அனைவரும் கருதி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு கவிதை என்பது ஒரு மொழியின் வளத்தை சொல்லக்கூடியது. அது மட்டுமல்ல, ஒரு கவிதை கிட்டத்தட்ட ஒரு உரைநடையில் ஒரு பக்கம் 2 பக்கம் எல்லாம் எழுதி, அது அல்லது ஒரு பக்கம் 10 நிமிடம் 20 நிமிடம் எல்லாம் பேசி உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு கருத்தை 4 வரிகளில் 5 வரிகளில் அற்புதமாக எடுத்து சொல்ல இயலக்கூடிய ஒரு ஊடகம் தான் கவிதை. நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளை பற்றி சொல்லும்போது கல்வியை பற்றி எத்தனையோ அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். கிரேக்க அறிஞர்கள் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்ற எத்தனையோ பேர் எவ்வளவோ எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அவையெல்லாம் நூலாக வந்திருக்கிறது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கம் 100 பக்கம் எழுதி அறிவித்த கருத்தை நம்முடைய ஐயன் ஒரு 10 திருக்குறளில் சொல்லிவிட்டார். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கல்வி கற்பதின் பயன் மட்டுமல்ல, அதை எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை 2 வரிகளில் மிகவும் அழகாக சொல்லியிருப்பார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக என்பது இன்றளவும் உலகில் இருக்கும் அனைவரும் வியந்து நம்முடைய தமிழின் வளத்தை, திருக்குறளின் வளத்தை, நம்முடைய கவித்திறனை, தமிழ் மொழியின் கவித்திறனை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கவியரங்கம் என்பது எப்பொழுதுமே உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் இணைய வழி நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வாக நாம் கருதுகிறோம். 2வது, இந்த போரினை பற்றி நாம் ஒரு எதிர்ப்பு குரல் நிச்சயம் சொல்லவே வேண்டும். ஏனென்றால் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் என்பது ஒரு தமிழ்நாட்டின், ஒரு தமிழர்களின் உணர்வை
வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இன்று நடக்கும் இந்த யுத்தம் நிச்சயமாக மனித குலத்திற்கு எதிரான யுத்தம் தான். நாம் சொல்வோம் தகவல் தொடர்பு எல்லாம் வளர்ந்து விட்டது, இனிமே உலகமே ஒரு சின்ன கிராமமாக மாறிவிட்டது என்று சொல்வார்கள். அந்த தகவல் தொடர்பு எப்படி ஒரு உலகை ஒரு சின்ன கிராமமாக மாற்றியதோ அதை போல் இந்த விஞ்ஞான வளர்ச்சி உலகை ஒரு சின்ன கிராமமாக மாற்றியிருக்கிறது. எனவே அங்கு ஒருவருக்கு ஜலதோஷம் பிடித்தால் இங்கு நிச்சயமாக நாம் தும்ப வேண்டிய ஒரு இணைப்பினை ஒரு 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 கட்டமைப்பினை இன்று உலகம் பெற்றிருக்கிறது. எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தானே போர், நமக்கு என்ன என்று நாம் ரசித்து சிரித்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று நம்முடைய சமையலறை வரை அது வந்துவிட்டது. நமக்கு இப்பொழுது எரிவாயு இல்லை என்ற நிலை குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, தொழிலாளிகளுக்கு, திருமணமாகாத இளைஞர்கள் அறைகள் எடுத்துக்கொண்டு தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவகங்களில் சென்று உண்ணக்கூடிய அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உணவகங்கள் மூடப்பட்டு கொண்டு வருகின்றது. இது என்ன ஒரு பெரிய செய்தியா என்றால், அதற்கு பின்னணியில் தொழிலாளர்கள் உணவில்லாமல் தங்களுடைய ஊர்களுக்கு திரும்பி போக ஆரம்பித்திருக்கிறார்கள். இது நிச்சயம் நம்முடைய பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும். எனவே இந்த போருக்காக, இந்த போர் வெறியர்களுக்கு எதிராக, இந்த போரின் அவலத்தை, தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக இயற்கையை, மனித குலத்தை, இந்த உலகை அழித்து கொண்டிருக்கும் இந்த போர் சக்திகளுக்கு எதிராக நம்முடைய குரலை நாம் எழுப்பியாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த கவியரங்கம். வாருங்கள், நாம் கவியரங்குக்குள் செல்லலாம். முதலில் நாம் அனைவரும் முடிவெடுத்திருப்பது போல மாணவர்களை, சிறுவர்களை முதலில் அழைப்பதுதான் நம்முடைய வழக்கம். அதிலும் மிதுன் தம்பி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் தற்போது 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார். அந்த தேர்வுக்கு இடையில் அவர் வந்திருக்கிறார். அதை நினைக்கும் போது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய அந்த சமூக அக்கறையும் தமிழின் மேல் கொண்டிருக்க பற்றும் மிகவும் வாழ்த்தலுக்கு உரியது. உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக மித்துனுக்கும் தம்பி வினேஷுக்கும் இந்த தேர்வை சிறப்பாக எழுதுவதற்காக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கும் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. முதலில் தம்பி மிதுன் வாங்க. செல்வன் மிதுன், பாருங்கள், உங்களுடைய கவிதையை தாருங்கள். போருக்கு எதிரான உங்களுடைய சிறப்பான கவிதையை தாருங்கள். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்கள். உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 153வது இணையவழி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என் முத்தான முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று கூறப்போகிற கவிதை வேண்டாம் போர். வானில் பறந்த விமானத்தை பார்த்து கையசைத்தது குழந்தை, அது போர் விமானம் என்று தெரியாமலே. எதிரி விமானம் போட்டது குண்டு நாட்டில் இல்லை, அவர்களின் எதிர்காலத்தில். தன்னலமற்ற வீரர்கள் தியாகங்கள் 1000, அவர்கள் வாழ்வில் சிறு புன்னகையும் என்றும் உற்சாகமே. காத்திருப்புகளும் எதிரியிடமிருந்து நம்மை காக்கவே, சுற்றுச்சூழலும் ரசிப்பதற்கு அல்ல கண்காணிக்கவே. ஒற்றுமை என்ற சொல்லே தேவை இக்கணம். மனித துன்பப்படும் பொழுது ஆறுதலான வார்த்தையும் மதிப்பு மிக்கதே. நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. சிறப்பு மிதுன். மிகவும் அழகான ஒரு சின்ன கவிதை என்றாலும் மிகவும் செறிவான ஒரு கவிதை. முதலில் உங்களுடைய பார்வையில் ஒரு அழகான ஒரு கருத்தை சொன்னீங்க. உண்மையிலே அது ஒரு சிறப்பான ஒரு கவிதை. இது ஒரு அழகான காட்சி இல்ல, ஒரு அவலமான காட்சியை நீங்க முதல்ல காட்சிப்படுத்தினீங்க. என்னன்னா, ஒரு சின்ன குழந்தை ஒரு விமானத்தை பார்க்கிறது. அனைவருக்குமே விமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆசை வரும். ஆனால் அந்த விமானம் அவர்கள் உயிரை எடுக்க குண்டு வீசக்கூடிய ஒரு விமானம் என்பது தெரியாமல் அதை பார்த்து மகிழ்கின்றது என்று ஒரு அவலத்தை சொன்னீங்க. மிகவும் சிறப்பு. இந்த காலகட்டத்தில் உங்களை போன்ற இளைஞர்கள்
உங்கள் மனதில் போர் தேவையில்லை என்ற உணர்வு தேவை. அது தமிழின் வழியாக ஒரு அற்புதமான கவிதையின் வழியாக சொன்னீங்க. இன்றைக்கு தேவை ஒற்றுமைதான், மனிதகுல ஒற்றுமைதான் இந்த மனித குலத்தை இந்த போரின் அவலத்திலிருந்து மீட்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்த்துக்கள் மிதுன். நன்றி. உங்களுடைய தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க வாழ்த்துக்கிறோம். நன்றி நன்றி மிதுன். நன்றி நன்றி. வாங்க வாங்க வாங்க. அடுத்தது ஒரு பெரிய மனிதர் வருகிறார். நமது செல்லப்பிள்ளை பா வினேஷ். 4ஆம் வகுப்பு இல்லையா, 5ஆம் வகுப்பு போறீங்க? சிறப்பு சிறப்பு. வாங்க வினேஷ், உங்களுடைய கவிதை தாருங்கள். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா வினேஷ். நான் 153வது இணையவழி நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவரும் வணக்கம். பாலுக்கு ஏங்குதே பச்சிளம் குழந்தை, ஒருவாய் சோற்றுக்கு தேடுது சின்னஞ்சிறிய கைகள், பெற்ற வயிறு பற்றி எரியுது, எதிரி போட்ட வெடிகுண்டால் வீடும் எரியுது. மனிதனே நேயத்தை தேடு, மனித நேயத்தை தேடு, அண்டை நாட்டின் எல்லையை தாண்டாதே. அனைவரிடமும் அன்பையும் ஒற்றுமையும் நாடு. எந்த நாட்டை பெற்றாலும் அனைவருக்கும் ஒரே எதிரி பசிப்பின்னி. மனிதநேயமே மகத்தான பரிசு. அதை பெறுவதே அனைவரின் அளப்பரிய சொத்து. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் எதிரி என்ன சொன்னீங்க? அது சரியா உள்ள. அனைவருக்கும் எதிரி பசிப்பினிங்கய்யா. பசிப்பினி. ஆஹா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. உண்மை உண்மை. இன்று போரிட்டு கொண்டிருக்கும் வல்லரசுகள் எல்லாம் மற்ற நாடுகளை அதனுடைய செல்வத்தை குறிவைத்து தாக்குவதற்கான இந்த போரை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான மனித குலத்தின் உண்மையான எதிரி பசியும் பிடியும் தான் என்பதை இந்த ஒரு மழலை குரல் மூலமா கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பும் ஒற்றுமையும் தான் இந்த உலகுக்கு நமக்கு தேவை. மனித நேயத்தை நாம் தேடுவோம், நீங்களும் தேடும் வருங்காலத்தில். நன்றி. சிறப்பு சிறப்பு. இந்த எண்ணம் என்று உங்கள் உள்ளத்தில் இருக்கு. சிறப்பு. வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, நல்லா படிங்க. சரியா? நீங்க படிச்சு என்ன ஆகணும்ன்றத எனக்கு அடுத்த நிகழ்ச்சியில சொல்லணும். சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி 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 வினேஷ். அமரேசன் ஐயா வாங்க. வந்துட்டேன் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்க 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 வாங்க. உங்களுடைய புகைப்படம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய நீங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்ட புகைப்படத்தை எல்லாம் பார்த்தா சிறப்பு சிறப்பு. ஔவையார் வேடம் போட்டீங்க போல இது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் கவிதை 53வது இணைய வழி கவியரங்கத்துக்கு வந்திருக்க பெரிய தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் செந்தில் ஐயா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வேண்டாமே யுத்தம், தோற்பது உலகே. ஆக நல்ல தலைப்பு. இதில் என்னுடைய கருத்து, இறைவன் படைப்பில் இன்பமாய் வாழலாமே, ஒரே பணியிலும் உன்னதமாய் வாழலாமே, நிறை மனதுடன் நிதானமாய் வாழலாமே, முறையாக வாழ்க்கையினை முன்னின்று நடத்தலாமே, கண்டமிட்டு கண்டம் ஏவும் வினைகளே, தண்டமாக பணத்தை ஏனோ செலவிடுங்கள், உண்டு கொடுத்த நண்டு வலை தங்காதே, வாழை தண்டு போல வாழ்ந்து பயன் கொடுப்பீர்களே, அமைதியாய் இருந்தவர்களை கோவிட் குளிக்கியது, அமைதி நிறைந்த ஈரானை அமெரிக்கன் குளிக்கிறான், நிம்மதியாய் வாழ்பவர்களை ஏனோ வம்பிழுத்து வீணாக வேதனை தருகிறான் வெள்ளை பண்ணி. படிக்கும் கனவை கோவிட் கெடுத்தது, வேலை கனவை ஏஐ கெடுத்தது, நல்ல திருமண கனவை டைவர்ஸ் கெடுத்தது, தேனிலவு கனவை போர் வந்து கெடுத்தது, இனிய இரவு சாப்பாட்டு கனவை கேஸ் இன்றி கெடுத்தது. நல்ல கனவுகள் காணும் போது ஏதோ ஒன்று கரைத்து கொண்டே இருக்கின்றது. நாளும் நல்வாழ்க்கை வாழும் மக்கள், தோளோடு தோள் கொடுத்து விழுந்த மக்கள், வாளோடு போர் புரிந்து வீழ்ந்த மக்கள், கால் நூற்றாண்ட அமைதி காக்கும் மக்கள், சேர்வார் சேர்க்கை நன்றாக இருப்பின் போர் என்ற பேச்சுக்கே இடமில்லை, போர் என்ற பேச்சில் பலருக்கும் அமைதி இல்லை, வாளோடு போர் புரிந்த வீழ்ந்த மக்கள், வாளோடு போர் புரிந்த மக்கள்,
கால் நூற்றாண்டு அமெரிக்காக்கும் மக்கள் சேருவார் சேர்க்கை நன்றாக இருப்பின் போர் என்ற பேச்சுக்கு இடமில்லை. போர் என்ற பேச்சில் பலருக்கும் அமைதி இல்லை. கார்மேகம் சூழ்ந்தது போல் ஈரான் போரா. அமைதியே காக்க எவரும் விரும்புவர். அன்பே எவரும் காக்க இருப்பர். நன்மக்கள் நாளும் போன்றே விரும்புவர். விண்ணவரும் இதையத்தான் விரும்புவர். வேண்டாம் போர் முரசு சத்தம். கண்டமிட்டு கண்டம் போர் புரியலாகுமா? நான்முகன் படைப்பில் நல்வழி ஆகுமா? வீணர்களே போரை நிறுத்துங்கள், அமைதியை காத்துங்கள். இறைவனை நாம் பிரார்த்திப்போம். உறைபனி நீங்கி வெள்ளையாய் தன்மை போல கரையில்லா வெண்துளி போல் என்றும் மறைவோதும் வேந்தர்கள் மாந்தர்கள் மனம் குளிர எல்லா மக்கள் இன்மாய் வாழ கள்ளமில்லா உலகை என்றும் காப்போம். போர் ஒழிக ஒழிக ஒழிக. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு முதிர்ச்சியான கருத்துக்கள். கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளால் தான் அவரை திட்டிருக்கிறீர்கள். உண்மைதான். இன்று அனைவரின் மனத்திலும் அதுதான் எண்ணம். அமைதியாக இருந்த உலகை ஏன் இப்படி அழித்து கொண்டிருக்கிறார்கள்? விஞ்ஞானம் எதற்காக? விஞ்ஞானம் மனிதகுலம் உயர்வதற்காக, மனிதகுலம் வாழ்வதற்காக. ஆனால் அதை அழிவு சக்தியாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் திரும்பி திரும்பி சொன்னீர்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயம். விஞ்ஞானம் தேவையா? நமக்கு தேவையில்லை. அன்புதான் அனைத்திற்கும் ஒரு பிரதானமானது. அன்புதான் இந்த உலகை வாழ வைக்கும். அதே மாதிரி ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னீங்க. நண்டு கொளுத்த மன்னிக்கணும், நண்டு கொளுத்தால் வலையில தங்காது. இந்த நண்டு கொழுத்து இப்பொழுது வலைக்கு வெளியே வந்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன, அந்த நண்டு வெளியில வந்தா நமக்கு உணவாகும். இந்த நண்டு நம்முடைய உணவை கெடுப்பது போல் இருக்கிறது. இப்பொழுதுதான் கோவிட் வந்து நாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் சரியான சூழலுக்கு வந்து கொண்டிருக்கும் போது இந்த போர் தேவையா? உண்மையில் தேவையில்லை. அதுவும் உங்களை போல இராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் வாயால் இந்த வார்த்தைகளை கேட்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேண்டாம் போர், உலகே தோற்கும். நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சீனிவாசன் ஐயா வாங்க. ஐயா சீனிவாசன் ஐயா இருக்கிறேன். வாங்க வாங்க. உங்களுடைய கவிதை, அருமையான கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் விபி ஸ்ரீனிவாசன். உலகத் தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் மரிய டக்ளஸ் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் பேறு பெற்றேன். இன்றைய எனது கவிதை: யுத்தம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், எக்காரணம் கொண்டும் யுத்தம் வேண்டாம். யுத்தம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், எக்காரணம் கொண்டும் யுத்தம் வேண்டாம். நாம் அனைவரிடமும் நட்பைத்தான் விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் தாக்கும்போது நம்மை காத்துக்கொள்ள வேண்டாமா? அவர்களை எதிர்க்க வேண்டாமா? அப்படி எதிர்ப்பதுதான் யுத்தம். அந்த யுத்தம் எப்படி இருக்க வேண்டும்? அகிம்சா முறையில் இருக்க வேண்டும். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் புரிய வேண்டும். பொதுமக்களுக்கு பாதிப்பு கூடாது, பொது சொத்துக்களுக்கு சேதம் கூடாது. பொதுமக்களுக்கு பாதிப்பு கூடாது, பொது சொத்துக்களுக்கு சேதம் கூடாது. அந்த முறையில் தானே போராடி சுதந்திரம் பெற்றோம். அந்த முறையில் தானே போராடி சுதந்திரம் பெற்றோம். நிறுவனம் ஒன்றில் நிர்வாகத்தினருக்கும் தொழிலாளருக்கும் இடையே பிரச்சனை. போராடுகிறார்கள், வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். ஆனால் வன்முறையில் இறங்குவதில்லை. ஒருவரின் சுய லாபத்திற்காக வன்முறையில் இறங்கினால் அழியப்போவது அனைவருமே தான். ஆக யுத்தம் செய்வதை கூடியவரை தவிர்ப்போம். செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் யாருக்கும் பாதிப்பின்றி செய்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 வாழ்த்துக்கள். வேண்டாம் யுத்தம், வேண்டாம் யுத்தம் வேண்டாம் என்று திருப்பி திருப்பி அதை அழுத்தம் திருத்தமாக ஐயா சொன்னாங்க. அதுவும் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், யாருக்கும் பாதிப்பு இல்லாம செய்யுங்க. ஏன்னா நீங்க என்ன வேணாலும் சண்டை போடுங்கடா, எங்கேயா போய் போடுங்களா, ஏன்னா இது மாதிரி உலகத்தை அழிக்கிறீர்கள் என்பதை ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஏனென்றால் இந்த உலகத்துக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புதிய வழியை கற்றுக் கொடுத்த தேசம் நம்முடைய நாடு. அதுதான் அகிம்சை வழி. யாருக்கும் எந்த துன்பம் வராத ஒரு அருமையான ஒரு வழியை நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த வழியில் கூட நீங்கள் போராடலாமே என்று ஐயா மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அதுக்கு உதாரணமா தொழிலாளர்
போராட்டத்தையும் சொல்லியிருக்காங்க ஐயா. உண்மை வேண்டாம் என்ற இந்த யுத்தம். ஐயாவோ ராணுவத்தில் ஆராய்ச்சி துறையில் பணி புரிந்தவர்கள் தான். அவரும் சொல்கிறார், ராணுவத்தின் தளவாடங்கள் எல்லாம் நம்முடைய காப்புக்கு மட்டுமே அன்றி போரிடுவதற்காக அல்ல என்று. உண்மைதான். வேண்டாம் போர், தோற்பது உலகே என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி சேனங்க ஐயா. நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். சரண்யாமா வாங்கம்மா. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வேண்டாம் யுத்தம், தோற்பது உலகே. வெற்றியின் பின்னால் வலி நிறைந்ததே, கண்ணீரால் நனைந்த மண்ணில் காலடிகள் கூட நடுங்குகின்றதே. வெடிகுண்டின் சத்தம் வெற்றி அல்ல, மனிதம் இதயம் உடையும் ஓசையது. சாம்பலான வீடுகள் பேசுகின்றன, சிரிப்புகள் எங்கே சென்றன என்று. குழந்தையின் கைகள் புத்தகம் வேண்டும், போர்க்குண்டு அல்ல வாழ்க்கை வேண்டும். அம்மாவின் மடியே சொர்க்கம், அதை பறிக்கும் யுத்தம் எதற்கு? மண்ணின் வாசம் மலர வேண்டும், மரணத்தின் நிழல் மறைய வேண்டும். வானில் பறக்கும் பறவைகள் போல மனிதன் சுதந்திரம் அனுபவிக்க வேண்டும். யுத்தம் என்றால் யாருக்கும் வெற்றி இல்லை, அதுவே அதன் ஒரே மொழி, அழிவே அதன் ஒரே மொழி. பாதையில் நம்பிக்கை பூக்கள் மலராது, எல்லைகள் வரைந்தது மனிதன்தான், இதயங்கள் பிரியாதே இருக்கட்டுமே. பாசம் என்ற பாலம் கட்டினால் போர் என்ற புயல் அடங்கிவிடும். கண்ணீரின் கடலில் மூழ்காதே, உலகமே அன்பின் கரையில் நின்று சிரிக்கலாம். ஒரு உயிரின் பலி கூட 1000 வெற்றிகளை மிஞ்சும். சண்டைகள் சொல்லாத கதைகள், சமாதானம் சொல்லும் இனிய சொற்கள். சுடும் குண்டு விடும் சுவடுகள், சிதைந்த நினைவுகள் மட்டுமே. கை இணைந்தால் மனிதன் வளரும், கண்கள் இணைந்தால் கனவுகள் பிறக்கும். போருக்கு பதில் பாசம் விளைந்தால் புதிய உலகம் மலர்ந்திருமே. வேண்டாம் யுத்தம், வாழ்க்கை காக்க வெறுப்பு தீயை அணைக்கலாம். அன்பே ஆயுதமாக இருந்தால் அழிவு எதையும் அணுகாது. தோற்பது யுத்தம் அல்ல, தோற்பது மனிதன்தான். அதை காக்கும் நாம் எழுந்தால் உலகமே வெற்றி பெறுமே. நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றிகள் ஐயா. அருமை அருமை. சிறப்பா முடிக்கும் போதே ரொம்ப அழகா சொன்னீங்க பாருங்க. இந்த யுத்தம் இல்லை என்றால், நடுவுல சொன்னாங்க, யுத்தத்தில் வெற்றி யாருக்குமே இல்லை, அனைவருக்கும் தோல்விதான். வெற்றி பெற்றவனுக்கும் பொருளாதார வகையில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருப்பான், தோற்றவனும் பொருள் சேதத்திலிருந்து உயிர் சேதம் கொண்டிருப்பான். எனவே யுத்தம் ஏற்பட்டால் யாருக்கும் வெற்றி கிடையாது, அனைவரும் தோற்றவர்கள் தான். எனவே உலகம் வெல்ல அன்புதான் வேண்டும், யுத்தம் வேண்டாம் என்பதை அழகான கவிதையில் சொல்லியிருக்கீங்க. அம்மா, நான் உங்கள்கிட்ட சொன்ன நினைக்கிறேன் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியினுடைய கவிதைகளை எல்லாம் ஒரு மின் நூலாக வெளியிடலாம் இருக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய கவிதையை அனுப்பலாம். மிகவும் அருமையா இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க ரொம்ப அழகா பயன்படுத்தினீங்க. என்னன்னா, அந்த என்ன சொன்னீங்க, அன்பின் கரையில் நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளணும் போது ரொம்ப ஒரு சின்ன வார்த்தை தான் இருந்தாலும், என்னன்னா, என்னுடைய கரையில் நான் இருக்கிறேன், உன்னுடைய எல்லையில் நீ இருக்கிற, இந்த கரையில் இருந்து கொண்டு உன்னை அங்கு பார்க்கிறேன் என்று அந்த அன்பின் கரையாகவே அது இருக்க வேண்டும். அந்த எல்லை இயற்கை போட்டது கிடையாது, மனிதன் தான் உருவாக்கினான். அந்த எல்லையும் ஒரு அன்பின் கரையாக இருக்க வேண்டும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அன்னையின் படிதான் வேண்டும் நம்மளுக்கு, யுத்தம் வேண்டாம். யுத்தத்தின் சத்தம் என்பது ஒரு எலும்புகள் நொறுங்கும் சத்தம் தான், அது வெடிகுண்டின் சத்தம் அல்ல. அது யுத்தம் என்பது மரணத்தின் நிழல் என்று ஒரு அற்புதமான வார்த்தைகள் நிறைய இது மாதிரி ஒரு அழகான ஒரு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை, ஒரு கவித்துவமான வார்த்தைகளை சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சரண்யா, திருமதி சரண்யாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பா இருந்தது. நன்றி நன்றிம்மா. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஐயா கதிரவன் ஐயா வாங்க. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி
உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் யுத்தம் வேண்டாம், தோற்பது உலகே என்று ஒரு காலத்துக்கு தேவையான தலைப்பை தந்து இந்த கவியரங்கை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மரிய டக்ளஸ் அவர்களே, தொடக்கத்தில் தன்னுடைய கருத்துகளையும் வைத்து கவிதைகளையும் சொல்லிய இந்த கவியரங்கத்திற்கு ஒரு உந்துதலாக இருந்த ஐயா செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஏற்கனவே கவிதை பாட இருக்கின்ற அனைத்து ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கம். என்னுடைய கவிதை இதோ. நிலங்காக்க உடல் வலிமை காட்டி நின்றோர், நிலத்தில் உள்ள வளம் அடைய களத்தில் நின்றோர், குலங்காக்க படை நடத்தி போரில் நின்றோர், குவளையமே தனதாக்க விருப்பம் கொண்டோர், களங்களிலே கடல் கடந்து வெற்றி கண்டோர், காலத்தால் அழியாத புகழ் குவித்தோர், நலங்கெடுத்து வாழ்வழித்தோர் பகை முடித்தோர், நானிலத்தின் வரலாற்றில் கண்டதுண்டு. களத்தினிலே பல வீரர் மாண்டதாலே கலங்கி நின்ற அசோக மன்னன் பௌத்தம் சென்றான். வளம் அழித்து குடி அழித்து வெற்றி காணும் வரட்டான ஆணவத்தால் உயிர்கள் மாளல், தளராத அறிவுடையோர் செயலா ஆய்வீர். தனக்கு கீழ் உலகெல்லாம் இருக்க என்னும் வளமற்ற உள்ளத்தோர் நிறையுழைப்பை வாரி வாரி தருகுடியை அழித்தல் நன்றோ. நிலங்கெடுத்து வளங்கெடுத்து உழைப்பால் வந்த நெடுஞ்செல்வம் அழிப்பதுதான் அறிவா. மண்ணில் தோங்கி வந்த மாந்தநேயம் மாண்டதாமோ. தூய் வெள்ளை மாளிகையே ஆய்ந்து பார்னி. கலங்கிற்று புவியெல்லாம் குழந்தை செல்வம் கல்லறைக்கு செல்நிலையை கண்டே. கலங்கிற்று புவியெல்லாம் குழந்தை செல்வம் கல்லறைக்கு செல்கின்ற நிலையை கண்டே. ஆள்வோர் நலங்களெல்லாம் தரும் அறிவில் நடக்க வேண்டும். நலங்கெடுக்கும் அறமற்ற போர்கள் தீதே, போர்கள் தீதே. நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் கதிரவன். இப்பொழுது வேலூர் ராணிப்பேட்டை வளாகத்தில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனைக்கு எதிரிலிருந்து கதிரவன். நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிகவும் அற்புதமான கவிதை. எப்பொழுதும் வணக்கம், வாங்க. சிறப்பு சிறப்பு. நன்றி 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 நன்றி. எப்பொழுதும் ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த கவிதையை நமக்கு கொடுப்பவர் ஐயா கதிரவன் அவர்கள். இன்றும் இலக்கிய தரத்தோடு அந்த நம்முடைய பண்டைய கால தமிழர்களின் வீர மரபினை எல்லாம் சொல்லிவிட்டு இங்கு நம்முடைய இன்றைய சூழலுக்கு வந்திருக்கிறார். உண்மைதான், அன்று குலம் காக்க, மானம் காக்க, மண் காக்க என்று எத்தனையோ காரணங்களுக்காக போர் புரிந்தவர்களால் நம்ம தமிழர்கள். இருப்பினும் இன்றைய சூழலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாம் பகுத்துண்டு பல்லுயிரையும் ஓம்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தோடு இன்று தமிழ் குலம் மட்டுமல்ல உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இத்தகைய யுத்தம் தேவையா என்பதை மிகவும் அழகாக செல்லிய வார்த்தைகளோடு மிகவும் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதிலும் அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, இந்த குழந்தைகள் கல்லறைக்கு போகும் காட்சிகள் உண்மையிலே மனத்தை உலுக்குகின்ற காட்சிகள். அது இணையத்தில் ஒவ்வொரு புகைப்படத்தையும் அந்த காணொளிகளையும் பார்க்கும்போது கண்ணில் ரத்தம் வருகிறது. இவர்களுடைய போருக்கு இடையில் உலகில் எந்த மகிழ்வையும் அனுபவிக்காத இந்த சிறு பிஞ்சுகள் அழிவதை பார்க்கும்போது உள்ளம் மிகவும் வருத்தமடைகிறது. இந்த போர் தேவையா என்பதை வெள்ளை மாளிகையில் இருக்கும் வெள்ளை உள்ளங்களாக யோசிக்க வேண்டும் என்பதை ஐயா மிகவும் அழகாக சொன்னாங்க. அதுலயும் இன்னும் சிறப்பா சொன்னாங்க பாருங்க, இத்தனை காலம் உழைத்து உருவாக்கிய இந்த செல்வங்கள் இப்படி அழிவது தேவையா? உண்மைதான். பாடுபட்டு சேர்த்து வைத்த இந்த நற்செல்வங்கள், விஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட எத்தனையோ முன்னேற்றங்கள் ஒரு நொடியில் சில குண்டுகளால் அழிந்து போவதை நம் கண்ணே பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த யுத்தம் தேவையில்லை. இந்த குரல் உலகெங்கும் ஒலிக்கட்டும். அதற்கு இந்த கவியரங்கம் ஒரு வழியை ஏற்படுத்தட்டும். ஐயா கதிரவன் ஐயா, மிக்க நன்றி. சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உணர்ச்சிகரமான கவிதை, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அடுத்து
நமது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் பெரும் ஆதரவாளர், தமிழ் உணர்வாளர். தன்னுடைய தமிழ் உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஊட்டி வளர்த்து ஒரு அருமையான ஒரு தலைமுறையை வளர்த்து கொண்டிருக்கும் ஒரு தமிழ் தாய். அவங்க இது நான் சொல்வது மிகவும் ஒரு பொய்யான வாழ்த்துக்கள் கிடையாது. உண்மையில் அந்த வாழ்த்திற்கு உரியவர்கள். வாங்கம்மா வாங்க, உங்களுடைய கவிதை எங்களுக்கு தாருங்கள். ஒரு தாயாக, ஒரு தமிழ் இனத்தின் ஒரு அடையாளமாக உங்களுடைய போருக்கு எதிரான குரலை பதிவு செய்யுங்க. வாங்க வாங்க. 153வது இணையவலை நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். போர் வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கேங்கய்யா. அன்பை தேடுது உலகு, அமைதி வேண்டும் என்று, ஆணவம் வேண்டாம் உலகையே அளவைக்க, அடுப்படிக்கே வந்துவிட்டது அண்டை நாட்டின் அழுகுரல், அடுப்படிக்கே வந்துவிட்டது அண்டை நாட்டின் அழுகுரல். 153வது இணையவழி நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். வேண்டாம் போர், அன்பை தேடுது உலகு, அமைதி வேண்டும் என்று, ஆணவம் வேண்டாம் உலகையே அளவைக்க, அடுப்படிக்கே வந்துவிட்டது அண்டை நாட்டின் அழுகுரல், இருப்போருக்கு ஏன் இந்த ஆணவம், ஈடெல்லா துன்பமே போரினார், உலகமே இயங்குது தன் தேவைகளை பூர்த்தியாக்க, ஊருணிக்கு போகவும் பயமே குண்டு போடுதே அண்டை நாடும், விஞ்ஞானம் தேவை மெய்ஞானத்தை தேட, அழிவிற்கு அல்ல, புதிய வழிமுறையை கண்டுபிடித்து உலகை வாழ வைக்க, எட்டு திக்கும் எதிரொலிக்குது போர் முரசு, எல்லைக்காக சண்டை இல்லை, யார் பெரியவர் என்பதற்கே போர், ஏன் இப்படி என்றால் எல்லாவற்றையும் ஒருவரே தீர்மானிக்க, ஏன் இப்படி என்றால் எல்லாவற்றையும் ஒருவரே தீர்மானிக்க, எல்லை என்பது நாட்டிற்கே மனிதகுல அன்பிற்கு இல்லை, எல்லை என்பது நாட்டிற்கே மனிதகுல அன்பிற்கு இல்லை, ஐயம் பெருகது அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்று, ஐயம் பெருகுது அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்று, முப்படையும் உம்மதத்தையும் இணைக்கவே ஒற்றுமை வேண்டும் என்றோம், அனைவருக்கும் ஒன்றாய் பாடுபடுவோம், ஓட விடுவோம் எதிரி நாட்டை, போரில்லா உலகை படைப்போம், போரில்லா உலகை படைப்போம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையில் ஒரு குடும்ப தலைவியாக உங்களுக்கு இந்த போரினுடைய பாதிப்பு இன்று சமையலறை வந்து விட்டது. அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ரொம்ப நுணுக்கமான வார்த்தை. அது நம்முடைய அடுப்பறையில் அண்டை நாட்டினுடைய அழுகுரல் கேட்கிறது. ரொம்ப ஒரு நுணுக்கமான வார்த்தை. உண்மையிலே அந்த எரிவாயு கிடைக்காதது மட்டுமல்ல, அந்த எரிவாயு கிடைக்காததன் பின்னணியில் அந்த நாட்டின் அழிவும் அழுகுரலும் கேட்கிறது. உண்மையில் சிறப்பான வார்த்தைகள். எல்லை என்பது மனிதன் உருவாக்கியத்தான். அந்த அன்புக்கு எல்லை கிடையாது, அன்பிற்கு என்றுமே எல்லை கிடையாது. நீங்கள் எந்த எல்லையை உருவாக்கினாலும் அன்போடு இருந்தால் அந்த எல்லை பிரச்சனையே வராது என்பதை ரொம்ப அழகா சொன்னீங்க. வேண்டாம் யுத்தம், உண்மையில் வேண்டாம் வேண்டாம். எங்களுடைய தலைமுறையை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த விஞ்ஞானத்தை கொண்டு நீங்கள் யுத்தத்தை வளர்க்காதீர்கள், அன்பை வளருங்கள், முன்னேற்றத்தை வளருங்கள் என்ற அழகான ஒரு கவிதை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. பசங்க நல்லா படிக்கிட்டோம், பார்த்துக்கோங்க. நன்றி நன்றிமா. நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா படிக்கிட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தன்னை எப்பொழுதும் ஆசிரியர் என்று அழைத்துக் கொள்வதை ஒரு பெருமையாக நினைக்கக்கூடியவர் ஐயா செந்தில்குமார் அவர்கள். அவருக்கு தமிழும் கவிதையும் அருமையான குரலும் வாய்க்கப்பட்டிருக்கிறது. இயற்கையோடு அமைந்த அந்த கம்பீர குரலில் இந்த போருக்கு எதிரான ஒரு கவிதையை நாம் உங்களோடு இணைந்து கேட்கலாம். வாங்க வாங்க ஐயா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. அருமையான வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றீர்கள். இளையவனின் பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். கெட்ட போரிடும் உலகத்தை நானும் வெறுக்கிறேன், கெட்ட போரிடும் உலகத்தை நானும் வெறுக்கிறேன், மனித இனத்தை கொண்டு யாரை ஆட்சி செய்ய போகின்றேன், மனித இனத்தை கொன்று யாரை ஆட்சி செய்ய போகின்றேன், பணத்தையா பிணத்தையா? இனத்தொகை அழிந்த பின் பணத்தொகையால் என்ன பயன்? கொரோனா கொன்று குவித்த காயங்கள் ஆறலையே,
கொரோனா கொன்று குவித்த காயங்கள் ஆறலையே. பச்சிளம் பிள்ளைகள் சிதறுண்ட மார்பை தேடி விம்மி எழுகிறதே பாலுக்காக. தன் இனமே இனத்தை அழிக்கும் மாண்பு மனிதனுக்கு மட்டும்தான் நினைவுக்கு வருகிறது. தன் இனமே இனத்தை அழிக்கும் மாண்பு மனிதனுக்கு மட்டும்தான் நினைவுக்கு வருகிறது. அறிவியல் அழிவுக்கோ ஐயம் எழுகிறது. அறிவியல் அழிவுக்கோ ஐயம் எழுகிறது. பூத்து குலுங்கச் செய்யும் பூமி தாயை பொத்தலிலை ஆக்கின்றீரே. பூத்து குலுங்கச் செய்யும் பூமி தாயை பொத்தலிலை ஆக்கின்றீரே. உடலில் ஓட வேண்டிய குருதியை வீதியில் விட்டீரே. உடலில் ஓட வேண்டிய குருதியை வீதியில் விட்டீரே. பூமித்தாய் புத்தாடை கேட்டாளோ உம்மை. பூமித்தாய் புத்தாடை கேட்டாளோ உம்மை. விம்மி எழுகிறாள், வேதனையில் துவள்கிறாள், இரத்த வாடை தாங்காமல். விம்மி எழுகிறாள், வேதனையில் துவள்கிறாள், இரத்த வாடை தாங்காமல். நிமிர்ந்த கட்டிடங்கள் நிலை குலைந்து போனதே. நிமிர்ந்த கட்டிடங்கள் நிலை குலைந்து போனதே. கட்டிய சுவர்கள் எல்லாம் குட்டிச் சுவரானதே. ஐயகோ. நிமிர்ந்த கட்டிடங்கள் நிலை குலைந்து போனதே. கட்டிய சுவர்கள் எல்லாம் குட்டிச் சுவரானதே. ஐயகோ. நெஞ்சு பொறுக்கலையே உழைப்பு உரு குலைந்தது எண்ணி. பிணக்குவியல் கண்டும் மனக்குமுறல் வரலையோ. பிணக்குவியல் கண்டும் மனக்குமுறல் வரலையோ. மனதையும் வெடி குண்டாக்கி கொண்டீரோ. ஆதலால் கெட்ட போரிடும் உலகத்தை நானும் வெறுக்கிறேன். மேதாவிகளா மேதாவிகளா, மீண்டும் உருக்குலைந்த நாட்டில் பசுமை வர, பதட்டம் தணிய, உயிர்கள் ஜனிக்க எத்தனை காலமாகும்? மீண்டும் உருக்குலைந்த நாட்டில் பசுமை வர, பதட்டம் தணிய, உயிர்கள் ஜனிக்க எத்தனை காலமாகும்? கட்டியவனுக்கு தானே கோட்டையின் அருமை தெரியும். இடிப்பவனுக்கு இது எங்கே புரியும்? கொத்து கொத்தாய் குண்டை போட்டு செத்து போகும் மக்களை கண்டு மகிழ்ச்சியோ மமதையோ உமக்கு? வீழ்ந்தவன் வீழ்ந்தே கிடக்க மாட்டான். உன் வருகைக்காகவும் காத்திருக்கிறது கல்லறை. உன் வருகைக்காகவும் காத்திருக்கிறது கல்லறை. கொலைகார பாவிகளா, கொலைகார பாவிகளா, கொழுத்து நிற்கும் நீங்கள் பழுத்து விழும் காலம் வரும். பாதுகாப்பாய் நீர் இருந்து பாழ்படுத்துகின்றீரே அப்பாவி மக்களை. பாதுகாப்பாய் நீர் இருந்து பாழ்படுத்துகின்றீரே அப்பாவி மக்களை. அதிபர்களே, கட்டி புரண்டால் என்ன, உங்களுக்குள் கட்டி புரண்டால் என்ன? இனி ஒரு விதி செய்வோம், அமைதியை எங்கும் விதைப்போம். கெட்ட போரிடும் உலகத்தை மாற்றி அமைத்திடுவோம். மனிதனின் மாண்பை உணர்த்திடுவோம். வேண்டாம் வேண்டாம், எங்கும் வேண்டாம், எப்போதும் வேண்டாம், எவருக்கும் வேண்டாம் போர், வேண்டாம் போர். நன்றி ஐயா. அருமையான ஒரு கவிதை, உண்மையில் உள்ளத்தை இறக்க வைத்தது. நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஒரு சிறப்பான ஒரு கவிதை. கடைசி கவிதையாக இருந்தாலும் இந்த கவியரங்கின் ஒரு முக்கியமான கவிதையாக நமது இளவல் செந்தில் அவர்களின் கவிதை அமைந்திருக்கிறது. உண்மையில் அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்தார், ரொம்ப சிறப்பான எச்சரிக்கை அது. எத்தனை காலம்தான் நீ ஒருவனை அடித்து கொண்டிருந்தாலும் அவன் எத்தனை காலம் அவன் படுத்து கொண்டே இருப்பான். நிச்சயம் அவன் எழுவுடைய காலம் வரும். உனக்கும் ஒரு கல்லறை காத்து கொண்டுதான் இருக்கிறது, அதை நீ மறந்து விடாதே என்பதை ரொம்ப மிகவும் அழகாக சொன்னார். ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை அப்படியே நம்முடைய உள்ளத்தை உலுக்குவதாகத்தான் இருந்தது. கொரோனாவுடைய அழிப்பு இப்பொழுதுதான், கொரோனா அழிப்பில் இருந்து இப்பொழுதுதான் நாங்கள் மீண்டு கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளே இன்னொரு யுத்தம் தேவையா? உருவாக்குவனுக்கு தான் தெரியும் அதை உருவாக்குவதின் கடினம் எப்படி இருந்தது, அதற்கு எத்தனை உழைப்பு செலுத்திருக்கிறோம் என்பது உருவாக்கியவனுக்கு தான் தெரியும். அழிப்பவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, அதை பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தை வீதியில் ஓட வைத்திருக்கின்றான். அறிவியலை அழிவுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இயற்கை அழுது கொண்டிருக்கிறாள், அவளை ஒரு பொத்தல் இலையாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே என்று தன்னுடைய வருத்தத்தை கனமான வார்த்தைகளில் அளித்து நம்மையும்
ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒரு கனமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். உண்மையில் இந்த உணர்வு எனக்கு எப்படி என்னுடைய உணர்வை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், இந்த கனத்த உணர்வு என்பது போருக்கு எதிரான ஒரு சீற்றத்தையும், போரின் விளைவுகளை பார்த்த ஒரு வருத்தத்தையும் இணைத்த ஒரு உணர்வு. நிச்சயம் இந்த உணர்வு இந்த போருக்கு எதிராகத்தான் நிற்கும். ஏகாதிபத்தியமே இங்கு குவியல் குவியலாக விழுந்திருக்கும் இந்த பிணங்களை பார்த்த பிறகுமா உங்களுடைய மனம் மாறவில்லை என்று கேட்கிறார். மிகவும் அருமை மட்டுமல்ல, மிகவும் ஒரு அறிவார்ந்த வார்த்தைகள். அதை மட்டுமல்ல, நீங்கள் இன்று இந்த அழிவை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இதை சரி செய்ய எத்தனை காலங்களாகும், எத்தனை ஆண்டுகளாகும் என்று தெரியாது. ஆனால் உனக்கும் கல்லறை காத்து கொண்டிருக்கிறது, நினைவில் வைத்துக்கொள், போர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார். உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கமும் அதைத்தான் விரும்புகிறது. நன்றி செந்தில், சிறப்பு சிறப்பு, நல்லா இருந்தது. நன்றி. சிறப்பு. உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 153வது இணையவழி நிகழ்வாக வேண்டாம் யுத்தம் தோற்பது உலகே என்ற ஒரு போருக்கு எதிரான குரலை பதிவு செய்யக்கூடிய ஒரு கவியரங்கினை இன்று நாம் நடத்தினோம். மிகவும் ஒரு பயனுள்ள, இன்றைய சூழலுக்கு தேவையான ஒரு கவியரங்கமாக இது அமைந்திருப்பதில் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கமும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. உண்மையில் இன்று நம்முடைய கவிஞர்கள் அனைவரும் காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய போருக்கு எதிரான தங்களுடைய குரலை அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 சிறுவர்கள் மிகவும் அருமையாக பெத்த வயிறு பற்றி எரிகிறது, அதை போல் இந்த வீடெல்லாம் எரிகிறது என்று வருத்தத்தோடு தன்னுடைய போரின் எதிர்ப்பு குரலை பதிவு செய்து, அன்புதான் வேண்டும், மனித நேயம்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியே அனைவரும் இந்த போர் தேவையா, இத்தனை பிணக்குயல்களையும் பார்த்த பிறகு இந்த போர் தேவையா என்று கேட்கிறார்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளாக மண்ணுக்காக, இனத்திற்காக, மானத்திற்காக செய்த போர்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இன்றோ யார் பெரியவர் என்பதற்கான இந்த போர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, இந்த குழந்தைகள் குவியலாக செத்து கிடப்பதையும் குழந்தைகளின் கல்லறைகளை பார்த்த பிறகும் உங்களுடைய மனம் இறங்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு மட்டுமே இந்த உலகத்தை ஆள வேண்டும். இந்த ஆணவம், யார் பெரியவன், நான் தான் பெரியவன் என்ற ஆணவம் இந்த உலகத்தை ஆளக்கூடாது. அன்புதான் நம்மை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும். மனிதன் எத்தனை எல்லைகளை அமைத்தாலும் அதனை தாண்டி அன்பு அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் என்று அருமையாக தன்னுடைய கவிதைகளில் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் உலகிற்கே ஒரு அகிம்சை வழியினை, ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை நம்முடைய நாடு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அந்த வழியில் நீங்கள் உங்கள் போரை நடத்தலாமே என்ற ஒரு ஆதங்கத்தையும் நம்முடைய கவிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பாசப்பாலம் அமைப்போம், ஒவ்வொரு நாட்டிற்கும் இடையே ஒரு பாசப்பாலம் அமைப்போம், யுத்தத்தை தவிர்ப்போம், மனித குலத்தின் வாழ்வை முன்னேற்றுவோம். நிச்சயம் இந்த கவியரங்கின் நோக்கம் அந்த யுத்தத்தை எதிர்ப்பதுதான். இதை தாண்டி ஒரு கேள்வியை அனைத்து கவிஞர்களும் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்னவென்றால், விஞ்ஞானம் என்பது இந்த போருக்காகத்தானா, மனித அழிவிற்காகத்தானா இந்த விஞ்ஞானம்? இல்லையே, மனித குலத்தின் வாழ்விற்காக, உயர்வுக்காகத்தானே இந்த விஞ்ஞானம். இதை ஏன் இப்படி அழிவுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த போரில் யார் வென்றாலும் தோற்றாலும் தோற்பது என்னவோ இந்த மனித குலம்தான். நீங்கள் ஏற்படுத்திய இந்த அழிவை சரி செய்ய இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்ற கேள்வியோடு தங்களுடைய கவிதையை நமக்கு அளித்திருக்கிறார்கள் நம்முடைய கவிஞர்கள். உண்மைதான், இந்த கொடிய போர் வேண்டாம், இந்த மனித குலத்துக்கு எதிரான இந்த போர் வேண்டாம். சங்க காலத்திலே நம்முடைய கோவூர் கிழார் என்ற ஒரு புலவர் சொன்னதை நாம் ஒரு மேற்கோளாக நாம் கொடுத்திருந்தோம்.
அதாவது ஒருவீர் தோற்பினும் தோற்பதும் குடியே என்று இரு சோழ மன்னர்கள் போர் புரியும் போது அவர்களை அறிவுறுத்துவதற்காக, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நல்லாற்றுப்படுத்துவதற்காக ஒரு பாடலை இருந்தார்கள். அதில் ஒரு அற்புதமான வரி என்னவென்றால், நீங்கள் இருவரும் போர் புரிந்து யார் தோற்றாலும் உங்களுடைய குடிதான் தோற்கும் என்ற ஒரு அற்புதமான வரி அது. கோவூர் கிழார் அவர்கள் புறநானூற்றில் 45வது பாடலாக பாடியிருக்கிறார்கள். இன்று உலகமே ஒரு சுருங்கி ஒரு கிராமம் போல் ஆகிவிட்டது, ஒரு ஊர் போல் ஆகிவிட்டது. எனவே எந்த மூலையில் குண்டு வெடித்தாலும் அதனுடைய எதிரொலி பாதிப்பு இங்கே கேட்கும். நமது கவிஞர் சொன்னார், என்னுடைய சமையலறையில் அந்த நாட்டினுடைய பிணவாடை அடிக்கிறது என்று. அந்த அளவுக்கு இன்று நாம் பிணிந்திருக்கிறோம். எனவே எங்கு போர் நடந்தாலும் வேண்டாம், யுத்தம் வேண்டாம். யுத்தத்தில் யார் தோற்றாலும் வென்றாலும் தோற்பதென்னோ மனித குலம்தான். அன்பை விதைப்போம், யுத்தத்தை பரப்போம், தடுப்போம். அதுவே நம் அனைவரின் கடமையாக ஏற்றுக்கொள்வோம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக இந்த ஒரு செறிவான இன்றைய காலகட்டத்திற்கு உலகிற்கு ஒரு அறிவுறுத்தும் செயலாக இந்த கவியரங்கம் நடந்தேறிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வினை அருமையாக ஒருங்கிணைத்து தந்த நமது கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் செந்தில்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினுக்கு பின்னணியிலிருந்து இந்த நிகழ்வினை அருமையாக நடத்த உதவியிருக்கும் நமது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிறுவனர் செயலாளர் திருமதி வெண்பா பாக்கியலட்சுமி அவர்களுக்கும், என்னுடைய நண்பரும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர் தமிழ்மகன் பா இளங்கோ அவர்களுக்கும் இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினை அருமையாக நடத்த உதவியாக இருந்து கொண்டிருக்கும் பொருளாளர். இப்போது நம்முடைய திட்டம் என்னன்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாம் காணொளியில் பதிவிடுகிறோம். அதை தாண்டி ஒரு மின் நூலாக, ஒரு மின்னூல் என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு PDF வடிவில். PDF-ன்றது ஒரு வடிவம். அந்த வடிவத்தில் ஒரு புத்தகமாக, ஒரு நூலாக நம்முடைய நிகழ்வினை வெளியிடலாம் என்பது ஒரு சின்ன ஆவல், ஆசை. என்னவென்றால் இது இன்னொரு கட்டம். என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை நாம் நூல் வடிவில் கொண்டு வருவது பின்பு ஒரு வளர்ச்சியில் ஒரு நூலாக நாம் நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக, இந்த நிகழ்ச்சியை தாண்டி ஒரு நூலாக நாம் எடுத்து வரலாம். அது எதிர்காலத்தில் வளர்ந்து எங்களுடைய காலத்திற்கு பின்பு ஐயா செந்தில் மரியாதை அவர்களுடைய ஒரு துணையோடு மிதுன்லாம் பெரியவங்களாய் வந்து அது ஒரு நூலாக ஒவ்வொரு வீட்டிற்கும் வரக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியும் அடையலாம். அதற்கு நாம் இது ஒரு சின்ன வித்தாக இதை ஆரம்பிக்கலாம் என்பது ஒரு சின்ன ஆசை. இந்த நூலில் நம்முடைய நிகழ்ச்சி மட்டும் அல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாதவர்களுடைய கருத்தையும் நாம் சேர்த்து இந்த நூலில் வெளியிடலாம் என்பது ஒரு சின்ன ஆசை. இது ஒரு முதல் முயற்சி தான். இந்த முயற்சியை போன நிகழ்ச்சியிலே தொடங்கலாம் என்று நினைத்தோம். இருப்பினும் அது கைகூடி வரவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சியில் நாம் அப்படி ஆரம்பிக்கலாம் என்பது ஒரு கருத்து. உங்களுடைய கருத்து ஏதேனும் இருப்பின்னு நீங்க சொல்லுங்க. செந்தில் ஐயா சொல்லுங்க, உங்க கருத்து. நூல் அப்படிங்கிறதுங்க ஐயா தலைமுறைகளுக்கானது. காலம் கடந்து கருத்துக்களை நிலைநாட்டுவது. அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் தேவையில்லைங்க ஐயா. நீங்க உங்களுடைய சிந்தனை மிக தெளிவானது, சரியானது, தொலைநோக்கு பார்வையானது. அதனால நாம செய்யற நிகழ்ச்சிகளை கவிதைன்னா கவிதை சார்ந்து ஒரு நூலாகவும், பேச்சுன்னா அது சார்ந்து ஒரு நூலாகவும், எத்தனை தலைப்புகள்ல நீங்க பயணிக்கிறீங்களோ அந்தந்த தலைப்புகளோட இணைச்சு
ஒரு ஏறக்குறைய வருடத்திற்கு 12 நிகழ்ச்சி நீங்க நடத்திடுறீங்க. அந்த 12 நிகழ்ச்சியில வரக்கூடிய எல்லாத்தையும் தொகுத்து 100 பக்கங்களுக்கு மேல வராம நம்ம போட்டுறோம் வச்சுங்களேன், அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். 100 பக்கங்களுக்கு மேல வர்றதை நம்ம விட்டுட வேணாம். இன்னொரு வேற புத்தகம் அப்படியே புத்தகம் 1, 2, 3 அப்படின்னு வால்யூம் 1, வால்யூம் 2 அந்த மாதிரி போட்டுட்டே போகலாம். நீங்க சொன்ன அந்த மின்னிதழ் புத்தகங்கிறது அவங்களுடைய புகைப்படத்தோட அவங்களுடைய கருத்துக்களை அங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி தோன்றும். அதை அவங்க பேர பிள்ளைகிட்ட காட்டுவாங்க, பக்கம் பக்கத்துல காட்டுவாங்க, நண்பர்கள்ட்ட காட்டுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் அதை அனுப்பி வைப்பாங்க. அப்ப அவங்களையும் அறியாம அந்த கருத்துக்களை இன்னும் இணையம் முழுக்க பரவி விடுறதுனால எங்கேயாவது ஒரு 4 பேருடைய மனசை அது பாதிச்சதுன்னா நம்ம நிகழ்ச்சி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதனால அது நல்ல விடயம்தான். இன்னும் ஒரு லெவல் மேல போகணும் அப்படின்னாக்கங்க ஐயா, மின்னிதழ் ஒலி புத்தகம்னு ஒண்ணு இருக்கு. ஒலி புத்தகம் அவங்க பேசுற வாய்ஸையே அப்படியே காப்பி பண்ணி போட்டு விட்டுருவோம். நம்ம அது பேஜ் வைஸா வந்துடும். அது உங்களுக்கு தெரியும். நீ இணைய வழியத்துல துள்ளி விளையாடக்கூடிய சின்ன பிள்ளை இல்ல, முதிர்ந்தவர் நீங்க. இணையத்துல நீங்க கிரேட்டு, அதனால உங்களுக்கு தெரியும். அந்த ஒலி புத்தகங்கும் பொழுது நான் பேசியிருக்கேன் பாரு அப்படின்னு அவங்க ஒரு 4 பேத்துக்கு அனுப்புவாங்க. இந்த முன்னெடுப்புகள் இருந்து அதுதான் தலைமுறைகளை கடந்து இந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. நாமே இல்லாமல் போனாலும் நம் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். கண்ணதாசன் அதைத்தான் சொன்னார், நான் மரணம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல எல்லாருடைய மனசுலயும் மரணம் இல்லாமல் இன்னும் இளமையாகவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் கண்ணதாசன். அந்த செய்திய நீங்க கொண்டு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஏறக்குறைய இன்னும் இருக்கக்கூடிய பல தலைமுறைகள் வரை நாமும் சேர்ந்து வாழ்வோம் இந்த மின்னிதழ் மூலமாக என்பதில் மாற்று கருத்தில்லை. உங்கள் சிந்தனையை நான் பாராட்டுகிறேன், மகிழ்கிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். சிறப்பான முன்னெடுப்பு, சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. என்னன்னா இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இப்ப மின்னிதழா என்னுடைய எண்ணத்தை சொல்றேன் பாருங்களேன். மின்னிதழா நாம் வந்து இணையத்துல வெளியிடுவோம், நம்முடைய இதுல குழுமத்துல போடுவோம். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல ஏதோ அது சேரும்போது நீங்க சொல்ற மாதிரி சேரும்போது அதை ஒரு நூலாக அச்சிட்டு நூலாகவே வெளியிடலாம். அதற்கும் ஒரு வழியாக அது அமையும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். வேற யாராவது உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். அம்மா சொல்லுங்க. டக்ளஸ் சொல்லுங்க. இது ஒரு அருமையான திட்டம். ஏன்னா மின்னஞ்சல் வழியா வெளிநாட்டுக்கும் நம்ம அனுப்பலாம். அங்க இருக்கிற தமிழர்களுக்கும் இதை படிக்கும்போது இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் அங்கேயும் பரவும். இது ஒரு நல்ல அருமையான முயற்சி, தாராளமாக செய்யலாம். ஏன்னா வெளிநாட்டில் சில நண்பர்கள் இருப்பார்கள், தமிழ் நண்பர்கள். ஸோ அவர்களெல்லாம் பார்க்கும்போது, ஓ, உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் இவ்வளோ சிறப்பாக நடத்துகிறதா அப்படி என்று அவர்கள். ஸோ நம்ம உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் நன்கு பரவும், வெளிநாடு உலகம் ஃபுல்லாக பரவிடும் நிச்சயம். ஸோ இது ஒரு அருமையான திட்டம், நிச்சயம் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் நிறைய பக்கங்கள் போடும்போது சில பேருக்கு அது படிப்பதற்கு சற்று அலுப்பு வந்துவிடும். அதால் கூடியவரை ஒரு 10, 16 அந்த லெவலோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு என்னுடைய ஒரு திட்டம். ஏன்னா அதிகமாக பார்த்தா சில பேர் யாரா உட்காந்து இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம குரூப்லேயே நிறைய வந்து நான் தொடர்றதே கிடையாது. அதே மாதிரி யூடியூப்பில் வரும், அது ஒரு 1/2 hour பார்ப்பேன், டைமு யார் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்வாங்க. அதனால் கூடியவரை குறைவான பக்கங்கள் போட்டாக்க நல்லாயிருக்கும். இப்போது மொத்தம் 10 பேர் கவிதை படித்தேன்னா அந்த 10 பக்கம் இருந்தால் போகிறோம், முன்னாடி 300 அது இருந்தால் போகிறோம் அப்படின்னு என்னுடைய யோசனை. அவ்வளோதான். சிறப்பு. பார்க்கலாம். நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா, உங்க கருத்து சொல்லுங்க. இந்த யூடியூப்ல நீங்க அனுப்புறீங்க இல்லையா அந்த லிங்க், நம்மளோட நிகழ்ச்சியோடது,
ஆமா அதே இப்போ எங்க வினேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் பூரா கொண்டு போய் சொல்லிட்டு இருக்கான் நான் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல காமிச்சு ஆஹ் சிறப்பு. பாராட்டு வாங்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்த ம், தலைமுறைக்கு நீங்க சொல்லக்குள்ள கண்டிப்பா இந்த தலைமுறையில இன்னும் பல தலைமுறைக்கு இதை இட்டு செல்லும். அதனால ம், கண்டிப்பா நூல் வந்து ரொம்ப விசேஷம் தான். யூடியூப்ல வரதே இவ்வளவு பெருமையா பசங்க காமிக்குள்ள புத்தகமா ம், வரது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும். நல்ல ம். நிறைய பேரை இது படிக்கணும்னு தூண்டும். தமிழ் ம். ஆர்வத்தை என்னைக்குமே தமிழையும் அழிய விடாது. தமிழ் வளர்ச்சியும் என்னைக்குமே இருக்குங்க ஐயா. எத்தனை தலைமுறை இல்ல யார் வந்தாலும் தமிழை அழிக்கவே முடியாத நல்ல முயற்சிங்க ஐயா. சிறப்பு சிறப்பு. நன்றிங்க நன்றிங்க நன்றி. செய்யலாம் செய்யலாம். அதான் உங்களுடைய அனைவரின் ஒத்துழைப்போட இதை செய்யலாம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ இந்த நிகழ்வினுடைய கவிதைகளை தொகுத்து ஒரு முன்னோட்டமாக இந்த வெளியிடலாம். பிறகு அதில் சின்ன சின்ன மாற்றங்களோ நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் முயலலாம். நன்றி நன்றி.